ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோவில் வந்து ஒரு பொட்டென்ஷியோமீட்டரை நம்ம எப்படி ஆர்டினோ கூட இன்டர்ஃபேஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நமக்கு பொட்டென்ஷியோமீட்டர் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு நமக்கு தெரியணும்ல. ஸோ அந்த பொட்டென்ஷியோமீட்டரில் மொத்தம் 3 டெர்மினல் இருக்கும். இதுதான் வந்து என்னதுன்னா பொட்டென்ஷியோமீட்டர். இதுக்கு மொத்தம் வந்து 3 டெர்மினல் இருக்கும். டெர்மினல் 1, டெர்மினல் 2, இந்த சென்டரில் இருக்கிறது வைப்பர். இந்த வைப்பர் தான் என்ன ஆகும் அப்படின்னா மூவ் ஆகும். நம்ம இந்த வைப்பர் யூஸ் பண்ணி வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த இருக்குது பார்த்திங்கன்னா, இந்த நாபு தான் என்ன ஆகும் அப்படின்னா அங்கேயும் இங்கேயும் வேரி ஆகும். இந்த பொட்டென்ஷியோமீட்டரை வந்து நம்ம 2 விதமாக யூஸ் பண்ணலாம். ஒன்று வந்து வேரியபிள் ரெசிஸ்டர், இன்னொன்று வந்து வோல்டேஜ் டிவைடர். ஓகேவா? இப்போ வேரியபிள் ரெசிஸ்டர்னால் அது எப்படின்னா, இப்போ ஒரு ஆக்சுவலாக ஒரு நார்மல் ரெசிஸ்டர் நம்ம எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் ஒரு 1K ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அது 1K ரெசிஸ்டர் தான். அப்படி தானே? அந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவை நம்மளால் வந்து வேரி பண்ண முடியாது. பட் இதுவே நான் அந்த இடத்துல பொட்டென்ஷியோமீட்டர் யூஸ் பண்ணேன் அப்படின்னா என்னால் என்னோடய ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவை மேனுவலாக என்னாலே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட முடியும். ஸோ அதுதான் வந்து பொட்டென்ஷியோமீட்டரோட ஒரு பெனிஃபிட். இன்னொன்று எப்படி இது யூஸ் பண்ணலாம் அப்படின்னா வோல்டேஜ் டிவைடராக யூஸ் பண்ணலாம். அது எப்படி வோல்டேஜ் டிவைடராக யூஸ் பண்ணலான்னா, நம்ம அந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவை அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலமாக நமக்கு அவுட்புட்டில் இருக்கிற வோல்டேஜ் என்னாகும் வேரி ஆகும். ஸோ அதனால் நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா, இப்போ நான் அவுட்புட்டில் ஒரு மோட்டாரோ ஏதோ கனெக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அதோட ஸ்பீடை நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட முடியும். சரியா? இப்போ இதோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் பார்க்கும்போது நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இதுதான் வந்து அந்த பொட்டென்ஷியோமீட்டரோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சர். இன்டர்னலாக அது இப்படி தான் இருக்கும். இப்போ இது வந்து நான் 100 ஓம் பொட்டென்ஷியோமீட்டர் எடுத்திருக்கேன். ஓகேவா? இது டெர்மினல் ஏ, இது டெர்மினல் பி, இது டெர்மினல் சி. இப்போ நான் ஏசியிலேருந்து நான் அவுட்புட் எடுத்தேன் அப்படின்னா என் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ 50 ஓம்னு இருக்கும். ஏன்னா அந்த வைப்பர் வந்து இப்போ சென்டரில் இருக்குது. ஓகேவா? ஏன்னா 2 பக்கம் இப்போ ஸ்ப்ளிட் ஆகிடும் பாதி பாதியாக. இப்போ அதுவே நான் பிசியில் எடுத்தேன் அப்படின்னா அதே தான் 50 ஓம். இல்லை, சப்போஸ் நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த வைப்பரை எடுத்துகிட்டு போய் நான் இங்கே வச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு அப்போ என்ன இருக்கும் அப்படின்னா இந்த இடத்துல 0 ஓம் தான் இருக்கும். ஏன்னா என் ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே இந்த பக்கம் போயிட்டு அப்போ எனக்கு இங்கோடி வந்து என்ன இருக்குன்னா 100 ஓம் இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி தான் இப்போ நான் அதே வைப்பர் எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல வச்சிட்டேன்னா இப்போ இது 0 ஓமாக இருக்கும். பட் ஆனால் இந்த பக்கம் இருக்கிறது எல்லாம் வந்து என்ன ஆகும், 100 ஓம். இதை இப்படி தான் நம்ம வந்து இதை அப்படி பண்ணிக்கலாம். வேரியபிள் ரெசிஸ்டர் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நான் வந்து ஏபியிலேருந்து இப்போ அவுட்புட் எடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஆக்சுவலாக எப்படி ஒரு ரெசிஸ்டர் ஒர்க் ஆகுமோ அப்படி தான் ஒர்க் ஆகும். ஓகேவா? நம்ம இந்த வைப்பரை கனெக்ட் பண்ணுறது மூலமாக மட்டும்தான் நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து வேரி பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் இதை வோல்டேஜ் டிவைடராக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னேன்னா இப்படி தான் இந்த மாதிரி நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணோம் அப்படின்னா அதை வோல்டேஜ் டிவைடராக யூஸ் பண்ண முடியும். இதுதான் வந்து பொட்டென்ஷியோமீட்டர் சிம்பிளா. ஸோ அந்த பொட்டென்ஷியோமீட்டருக்கு அக்ராஸாக ஒரு 12 வோல்ட் பேட்டரியை நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்படி கனெக்ட் பண்ணுறது மூலமாக நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா, நான் 0 வோல்ட்லேருந்து 12 வோல்ட் வரைக்கும் நம்மளால் வேரி பண்ணிக்க முடியும். என் இந்த வைப்பர் எடுத்துகிட்டு வந்து நான் இங்கே வச்சேன் அப்படின்னா எனக்கு 0 வோல்ட்டு. இல்லை நான் மேக்ஸிமமாக வச்சேன் அப்படின்னா 12 வோல்ட்டு. இல்லை அந்த இன்பிடிவில் நம்ம எந்த ஒரு இதெல்லாம் வச்சுக்கலாம். இங்கே வச்சுருந்தேன் அப்படின்னா இப்போ நம்ம பாதினா 6 வோல்ட் இருக்கும். ஸோ இந்த வைப்பரை நம்ம இப்போ அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலமாக நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா வோல்டேஜ் வேல்யூ நமக்கு அக்ராஸாக வேரி ஆகும். சரி, இப்போது இதை மேனுவலாக நம்ம வோல்டேஜ் நம்மளே ஃபைன் பண்ண முடியும். அதுக்கு வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணாங்க. அது எப்படின்னா Vin அப்படிங்கிறது என்ன, இங்கே 12 வோல்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த 12 ஆர்பிசினா வந்து இதுக்கு அக்ராஸாக உள்ள ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ. இப்போ இது 100K, இங்கே 50 இருக்குமா? ஸோ இந்த 50K டிவைடட் பை RAB, அதாவது டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் 100K. ஸோ இப்படி போடுறதால இது 12, இந்த கேகே கேன்சல் ஆகிடும், இந்த 0 கேன்சல் ஆகிடும், 0.5 கிடைக்கும். 0.5. ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா 6 வோல்ட். அப்போ அவுட்புட்டில் நமக்கு 6 வோல்ட் கிடைக்கும். இந்த மாதிரி நம்ம மேனுவலாகவே கால்குலேட் பண்ண முடியும். ஓகேவா? இதை ப்ராக்டிக்கலாக அப்போ பார்க்கும்போது நமக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். 1 minute. ரைட். ஓகே, இதுதான் வந்து பொட்டென்ஷியோமீட்டர் as a வேரியபிள் ரெசிஸ்டர். இப்போ இதில் ஒரு மல்டிமீட்டர் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னா அப்போ தான் நமக்கு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ அட்ஜஸ்ட் ஆகிறத நம்மளால் பார்க்க முடியும். இப்போ நான் ஸ்டார்ட் சிமுலேஷன் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், இதுதான் வந்து அந்த வைப்பர் நம்ம வேரி பண்ண முடியும்னு சொன்னேன்னா. ஸோ இப்போ பாருங்கள் 0 ஓம் இருக்குது. நான் அதை அட்ஜஸ்ட் பண்ண நமக்கு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ என்ன ஆகுது, வேரி ஆகுது. ஸோ நமக்கு என்ன வேல்யூ வேணுமோ நம்மளே வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இது பண்ணி வச்சுக்கலாம், சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நான் இந்த மாதிரி கனெக்ஷன் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க. இதை எடுத்துகிட்டு போய் இந்த மாதிரி
இப்படி கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஆக்சுவலாக எப்படி ஒரு ரெசிஸ்டர் ஒர்க் ஆகுமோ அப்படி தான் ஒர்க் ஆகும் பாருங்கள். எந்த ஒரு வேரியேஷன் எதுவுமே இருக்காது. ஸோ நம்ம எப்போ அந்த வைப்பரை கனெக்ட் பண்ணுறோமோ அப்போ மட்டும் தான் நம்ம வந்து இதை வேரியபிள் ரெசிஸ்டரை யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? சரி, இன்னொன்று வந்து இதை வந்து வோல்டேஜ் டிவைடராக யூஸ் பண்ணலான்னு சொன்னேன்னா, இந்த கனெக்ஷன் வந்து எந்த கனெக்ஷனாக நான் ஃபஸ்ட்டு காமிச்சேன்னா இதோ இந்த கனெக்ஷனை தான் நான் வந்து இதில் கொடுத்துருக்கேன். பட் ஆனால் வி அவுட்டில் ஒரு மோட்டார் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அப்படி கனெக்ட் பண்ணுறது மூலமாக நம்ம வந்து வோல்டேஜை அட்ஜஸ்ட் பண்ணுறது, அதாவது இப்போ ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவை நம்ம பொட்டென்ஷியோமீட்டர் வேல்யூவை நம்ம வேரி பண்ணுறது மூலமாக நமக்கு அவுட்புட்டில் ஒரு வோல்டேஜ் வேரி ஆகுது. ஸோ நான் அந்த இடத்துல இப்போ ஒரு மோட்டாரை கனெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா, ஸோ மோட்டாரோட ஸ்பீடு அட்ஜஸ்ட் ஆகுமா? ஏன்னா வோல்டேஜ் வேரியாக அதோட ஸ்பீடு என்னவோ அட்ஜஸ்ட் ஆகும். இப்போ ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது தெரியும். இப்போ இந்த பொட்டென்ஷியோமீட்டர் நான் வேரி பண்ணுறேன். இப்போ இனிஷியலாக வந்து மோட்டர் வந்து ரன்னே ஆகலை, 0 RPMல இருக்குது. நான் என் வைப்பரை இப்போ அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலமாக பாருங்கள் அந்த RPM இன்க்ரீஸ் ஆகுது. 11, 12, 13, 14, 15. அப்போ இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா அந்த வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுது. வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆக இதோட ஸ்பீடு என்னாவது இன்க்ரீஸ் ஆகும். அப்போ ஃபுல் வோல்ட் வச்சுட்டு அப்படின்னா பாருங்கள் மோட்டார் வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக ரொட்டேட் ஆகும். இப்படி தான் வந்து பொட்டென்ஷியோமீட்டருங்கிறது ஒர்க் ஆகுது. இப்போ இதை நம்ம ஆர்டினோ கூட எப்படி இன்டர்ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். ஓகே, இப்போ இதை ஆர்டினோ கூட எப்படி இன்டர்ஃபேஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். இதான பொட்டென்ஷியோமீட்டர். இதை நம்ம எப்படி கனெக்ஷன் கொடுக்கணும்? இந்த டெர்மினல் 1 5 வோல்ட்டில் கொடுத்துட்டு இதை வந்து டெர்மினல் 2 கிரவுண்ட் பண்ணிடுவோம். நான் வோல்டேஜ் டிவைடர்னு சொன்னேன்னா பொட்டென்ஷியோமீட்டர் அந்த மாதிரி கனெக்ஷன் கொடுத்துருக்கேன். இப்போ சென்டரில் இருக்கிற வைப்பரை நம்ம எடுத்துகிட்டு வந்து ஏதாவது ஒரு அனலாக் பின்னில் கொடுத்துடலாம். ஏன் நம்ம அனலாக் பின்னில் கொடுக்கும், டிஜிட்டல் பின்னில் கொடுக்கல அப்படின்னா, டிஜிட்டல் பின்னில் நமக்கு என்ன வேல்யூலாம் கிடைக்கும்? ஒன்று 0 கிடைக்கும், இல்லைனா 1 கிடைக்கும். அதாவது ஒன்று லோ வோல்டேஜ் கிடைக்கும், இல்லைனா ஹை வோல்டேஜ் கிடைக்கும். பட் நமக்கு வந்து வேரியபிள் நம்ம பொட்டென்ஷியோமீட்டரை பொறுத்த வரைக்கும் நிறையா ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ் இருக்கும். ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வேரியாக நமக்கு அவுட்புட்டில் இருக்க வோல்டேஜ் வந்து 0 to 5 வோல்ட்டில் எந்த ஒரு வோல்டேஜ்லாம் நமக்கு கிடைக்கலாம். அதனால நம்ம இதை அனலாக் பின்னில் கனெக்ட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு கரெக்டான இதை பார்க்க முடியும். ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இதை வைப்பர் எடுத்துகிட்டு போய் ஒரு அனலாக் பின், எந்த ஒரு அனலாக் பின்னில் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்படி கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ கோட் ரைட் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். நான் ஆல்ரெடி ரைட் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இன்ட்டு பொட்டென்ஷியோமீட்டர் ஈக்குவல் டு A0. அதாவது நான் வந்து A0 பின்னில் வந்து இந்த பொட்டென்ஷியோமீட்டரை கனெக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஃபஸ்ட்டே வந்து சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் பொட்டென்ஷியோமீட்டர் வேல்யூ ஒன்று டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அது எதுக்குன்னு நான் வந்து லாஸ்ட்டு சொல்கிறேன். இப்போ வந்து வாய்டு செட்டப், வாய்டு லூப்பு. இந்த வாய்டு செட்டப்புங்கிறது 1 டைம் ரன் ஆகும். இந்த வாய்டு லூப்புங்கிறது கண்டினியூஸாக எக்ஸிக்யூட் ஆகிக்கிட்டே இருக்கும். இந்த வாய்டு லூப்பில் நம்ம என்ன எழுதணும் அப்படின்னா, இந்த A0 பின்னை நான் இன்புட்டாக டிக்ளேர் பண்ணியிருக்கேனா இல்லை அவுட்புட்டாக டிக்ளேர் பண்ணியிருக்கேனான்னு சொல்லணும். இந்த இடத்துல நான் எதுக்கு இன்புட் கொடுத்துருக்கேன்னா, ஏன்னா நம்ம தான் இதுக்கு இன்புட் கொடுக்க போகிறோம். ஏன்னா நம்ம பொட்டென்ஷியோமீட்டர்லேருந்து தான் இந்த A0க்கு இன்புட் போக போகுது. ஸோ அதனால் நான் இன்புட் கொடுத்துருக்கேன். சரியா? இல்லை எந்த இடத்துல அவுட்புட் எடுக்கணும், நம்ம போர்டுலேருந்து எப்போ அவுட்புட் எடுக்கமோ அப்போ தான் நம்ம அவுட்புட்னு கொடுக்கணும். சரியா? ஸோ இப்போ நான் இன்புட் கொடுக்குறதால இங்கே இன்புட் கொடுத்துருக்கேன். அடுத்து இந்த serial.begin 9006 இது எதுக்கு அப்படின்னா, நம்ம ஆர்டினோ போர்டிலேருந்து என்ன வேல்யூலாம் வருது அப்படிங்கிறத சீரியல் மானிட்டரில் பார்ப்போம். இந்த இருக்குது பாருங்கள், இதுதான் வந்து சீரியல் மானிட்டர். இதில் தான் நம்ம அவுட்புட்லாம் பார்ப்போம். அப்போ இங்கே இருக்கிறதுலாம் நமக்கு இங்கே வரணும் அப்படின்னா இந்த லைன் கண்டிப்பாக எழுதி தான் ஆகணும். ஓகேவா? இது டிஃபால்ட்டில் உள்ளது. இந்த 9600ங்கிறது டிஃபால்ட்டாக உள்ளது. அடுத்து இப்போ வாய்டு லூப்பு. வாய்டு லூப்பில் என்ன எழுதியிருக்கோம், இந்த அனலாக் ரீட் ஃபங்க்ஷனுங்கிறது தான் மெயினாக உள்ளது. இதை இந்த லைன் நம்ம எழுதுறது மூலமாக இந்த A0ல் என்ன வேல்யூ இருக்குது அப்படிங்கிறது நம்மளால் ரீட் பண்ணி பார்க்க முடியும். இப்போ அனலாக் ரீட் ஆஃப் A0ன்னு கொடுத்தேன் அப்படின்னா இதில் என்ன வேல்யூ இருக்குன்னு இது ரீட் பண்ணி இப்போ நம்ம ஏதாவது ஒரு இதில் ஸ்டோர் பண்ணணுமா, அதனால தான் நான் ஜஸ்ட் சும்மா பொட்டென்ஷியோமீட்டர் வேல்யூன்னு ஒரு இதை எடுத்து அதில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அதுக்கு தான் இந்த இடத்துல ஃப்ளோட் அப்படின்னு போட்டு ஃபஸ்ட்டே இது பண்ணியாச்சு, டிக்ளேர் பண்ணியாச்சு. இதில் எதுக்கு நான் ஃப்ளோட் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா இதில் ஜஸ்ட் பாயிண்டில் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ பாயிண்டில் வந்தால் அப்படி நம்ம ஃப்ளோட் யூஸ் பண்ணணும். இந்த டேட்டா டைப்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஃப்ளோட்டுங்கிறது. அடுத்து இதை பிரிண்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா இந்த serial.print இந்த லைன் யூஸ் பண்ணுவோம். ஸோ பொட்டென்ஷியோமீட்டர் வேல்யூ இந்த டபுள் கோட்ஸில் கொடுக்குறது அப்படியே பிரிண்ட் ஆகும். அடுத்து பொட்டென்ஷியோமீட்டர் வேல்யூ அப்படியே பிரிண்ட் ஆகும். இப்போ நான் ஸ்டார்ட் சிமுலேஷன் கொடுக்கேன். பாருங்கள், இப்போ 0 இருக்குது இனிஷியலாக 0. அடுத்து நான் அட்ஜஸ்ட் பண்ண அப்படியே வேரி ஆகிக்கிட்டே இருக்கா. பட் இதெல்லாம் பாருங்கள் நமக்கு 0லேருந்து 1023க்குள்ளே தான் வேல்யூ வருது. இது ஏன் இப்படி வருது அப்படின்னா, ஓகே, இது ஏன் இப்படி வருதுன்னா நம்ம ஆர்டினோவால் 0s and 1s மட்டும் தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட முடியும். சரியா? பட் நம்ம பொட்டென்ஷியோமீட்டர்லேருந்து கொடுக்குற வேல்யூலாம் எப்படி இருக்கும், அது வந்து அனலாக் வேல்யூவாக இருக்கும். அதனால் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட முடியாது. அதனால் நம்ம ஆர்டினோ போர்டில் ஒரு அனலாக் டு டிஜிட்டல் கன்வெர்ட்டர் வச்சுருப்பாங்க, அதாவது ADC. அந்த அனலாக் டு டிஜிட்டல் கன்வெர்ட்டர் வந்து 10 bit ADC யூஸ் பண்ணியிருப்பாங்க. 10 bit ADC யூஸ் பண்ணுறதால ஒரு நிமிஷம்,
நியூ இப்போ 10 பிட் ஏடிசி யூஸ் பண்ணி அப்போ 10 பிட்னா மேக்ஸிமம் எவ்வளோ 4 5 6 7 8 9 10 இது வந்து பைனரி 10 பிட் யூஸ் பண்ணியிருக்காது. இதை நம்ம டெசிமலுக்கு மாற்றும்போது நமக்கு வந்து எப்படி கிடைக்கும் அப்படின்னா 1024 கிடைக்கும். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா 10 இது இன்டர்னலாகவே இருக்கும். அது ஆர்டினோவில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 10 பிட் ஏடிசி யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் ஸோ நமக்கு வந்து 0லேருந்து 1023 வரைக்கும் நமக்கு வேல்யூ காமிக்கும். இந்த 0 அப்படிங்கிறது லோ வோல்டேஜ், இதுங்கிறது ஹை 1023ங்கிறது ஹை வோல்டேஜ். ஓகே, இப்போ எனக்கு ஆக்சுவலாக எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் நம்ம வேல்யூ பார்க்கணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கூட ஒரு லைன் எக்ஸ்ட்ரா எழுதலாம். அது எப்படின்னா இப்போ வோல்டேஜ் ஈக்குவல்ட்டு நம்ம வோல்டேஜ் வேல்யூ தானே பார்க்க போகிறோம். ஸோ எனக்கு என்ன வேல்யூ ஃபஸ்ட்டு இந்த பொட்டென்ஷியோமீட்டர் நமக்கு என்ன வேல்யூ கிடச்சிருக்கு அப்படிங்கிறத பொட்டென்ஷியோமீட்டர் வேல்யூ நமக்கு கிடைச்ச பொட்டென்ஷியோமீட்டர் வேல்யூ டிவைடட் பை மேக்ஸிமமாக எவ்வளோ இருக்குன்னு சொன்னேன் 1023 இருக்குன்னு சொன்னேன்னா அதை போட்டுட்டு அதுக்கப்புறம் இன்ட்டு 5 ஏன்னா மேக்ஸிமம் வோல்டேஜ் வந்து 5. இந்த லைன் நம்ம எழுதணும் அப்படின்னா ஸோ வோல்டேஜுங்கிறத நான் இங்கே கொடுத்துருக்கிறத ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கணும் டிக்ளேர் பண்ணிக்கணும். அதனால் ஃப்ளோட்டு வோல்டேஜ். இப்போ இந்த லைன் எழுதுறதால எப்படி என்னென்னு பாருங்கள். இப்போ இதை பிரிண்ட் பண்ணி பார்க்கணுமா? ஸோ இதை நான் ஜஸ்ட்டு காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிட்டுறேன். வோல்டேஜ் அவ்வளோதான். இப்போ ஸ்டார்ட் சிமுலேஷன் கொடுக்குறேன். ரொம்ப ஃபாஸ்ட்டாக போய்கிட்டு இருக்குது. ஆனால் கொஞ்சம் டிலே கொடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் மெதுவாக போகும். டிலே 500. இதுக்கு என்ன மீனிங்? டிலே 500 மில்லி செகண்ட் வெயிட் பண்ணிவிட்டு தான் அடுத்த லைன் எக்ஸிக்யூட் ஆகும். பாரு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். இப்போ வோல்டேஜ் 0. இப்போ நான் அந்த நாபை வேரி பண்ணுறேன். பண்ண நமக்கு என்ன ஆகுது? வோல்டேஜ் வந்து வேரி ஆகுது. ஸோ மேக்ஸிமம் அப்போது 5 வோல்டேஜ் கிடைக்கும். இந்த மாதிரி தான் ஒரு அனலாக் ரீட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நம்ம அனலாக் பின்ஸில் என்னென்ன வேல்யூ இருக்குது அப்படிங்கிறது ரீட் பண்ணி பார்க்கலாம். அதை நம்ம பார்க்குற வேல்யூனா சீரியல் மானிட்டரில் வந்து பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ தேட்ஸ் இட். தேங்க்யூ.